Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு வெஜிடேரியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாவக்காய் தொக்கு. இப்போ இந்த பாவக்காய் தொக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். 8 பாவக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நாம் இதை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த பாவக்காவோட ஒரு பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீடை இந்த மாதிரி கத்தி வச்சு ரோல் பண்ணி நாம் எடுத்துட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் வந்துடும். அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் நாம் அதை க்ளீன் பண்ணிடலாம். நான் இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளாடி ஒரு சீடு கூட இருக்காது, நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பாவக்காய் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நாம் அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நாம் எடுத்து வச்சுருந்த எல்லா பாவக்காவையும் நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு சீசனிங் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் விட்டுடலாம். இது எதுக்காக நான் செய்கிறேன்னா, பாவக்காய் எப்போவுமே ரொம்ப கசப்பாக இருக்கும். நாம் இந்த மாதிரி சீசனிங் பண்ணி அதை ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுட்டோன்னா அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைவாகும். அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி செய்கிறோம். இந்த பாவக்காய் தொக்குக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 2 எடுத்திருக்கேன், 2ஐயும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாவக்காவை ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதில் தண்ணி விட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். 2-3 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த தொக்குக்கு தேவையான புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தொக்குக்கு புளியும் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். இப்போ இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கேஸ்ட் அயர்ன் கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும், கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஆயில்லையே அந்த பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்பப்போ நாம் இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விடணும். நாம் சேர்க்கும்போது அந்த கடாயோட 3/4 அளவு இருந்த பாவக்காய் இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாயிடுச்சுன்னு. அது நல்லா குக்காகி இந்த மாதிரி சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நாம் அந்த எண்ணெயிலேருந்து அந்த பாவக்காவை எடுத்துடலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நாம் அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு ஃப்ரை ஆகணும், கருகவும் கூடாது. அதே டைமில் பாவக்காய் நல்லா குக் ஆகணும். அதை கவனமாக பார்த்து நாம் எடுக்கணும். பாவக்காய் கருகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவும் ஃப்ரை பண்ண பாவக்காவும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ அந்த எண்ணெயிலேயே நாம் கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்ந்த கலவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூட நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அது கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன்,
மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஆயில்லையே வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் அந்த டைமில் மல்லித்தூள் போட மறந்துட்டேன். ஸோ நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா அந்த ஆனியன் வெங்காயம் கூட நல்லா சேர்ந்துடுச்சு. அதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதில் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் சேர்த்த புளி அதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஃப்ரையான பாவக்காவும் அந்த புளி தண்ணி கூட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் நாம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நாம் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு அந்த தண்ணி வத்திடுச்சு. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள், அந்த திக்காயிடுச்சு கொஞ்சம். அதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அதே சமயத்தில் அது அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி தொக்கை இறக்கிடலாம். பாருங்கள், நம்மளோட பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாவக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த தொக்கு புளிப்பு, கசப்பு, காரம் எல்லாம் கலந்து அது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இது ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பாவக்காய் தொக்கை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பாவக்காய் தொக்கு சுட சுட அப்படியே அதிலிருந்து ஆவி பறக்குது பாருங்கள். ஸ்டீம் அப்படியே தெரியுது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. இதில் வேணால் நீங்கள் கொஞ்சமாக இறக்குறதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டு பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த தொக்கு நீங்கள் ஒரு 7 to 10 days வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 7 to 8 days வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாவக்காய் கசப்புங்கிறதுனால நிறைய பேர் அந்தளவு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ரைஸில் எல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஆல்ரெடி நிறைய வெஜிடேரியன் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் சிலதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.